சர்வா கருடன் குரூப்பில் இருக்கும் ஒருவனை தனக்கு ஸ்பையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். விக்டருக்குத்தான் இந்த திட்டம் வேலை செய்யும் என்ற நம்பிக்கை சிறிதும் வரவில்லை. ஆனால் சர்வா திடீரென, அப்படி ஒர்க் ஆகலைனா என்கிட்ட பிளான் பி இருக்கு என்று கூற, விக்டர் பவானி இருவருமே அவனை ஆச்சரியமாக பார்த்து, பிளான் பியா? என்ன பிளான் பாஸ் என்று ஆர்வமாக கேட்டனர். அத சொல்றதுக்கான நேரம் இது இல்ல. நாளைக்கு நாம ஆகாஷ மீட் பண்ணணும். அதனால நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நாளைக்கு டைமுக்கு வந்துடணும் என்று சர்வா கூறிவிட இருவருமே எதிர்த்து பேசவில்லை. ஓகே பாஸ் என்று கூறி அங்கிருந்து கிளம்ப தயாராகினர். கிளம்பும் முன் பவானியை மீண்டும் அழைத்த சர்வா, நீ நேரா விக்ரமனை போய் பார்த்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லு. நான் தான் டைகர்னு நீ உளறி வச்சதையும் சேர்த்து சொல்லு என்று வேலை கொடுக்க சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து தங்கள் காருக்கு கிளம்பினர் இருவரும். சர்வாவும் தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். விக்ரமன் அங்கிளுக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா கோபப்படுவாரு. ஆனா என்ன பண்றது, அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது என்று மனதிற்குள் எண்ணியபடி காரை ஓட்டினான் சர்வா. கூடவே கம்பெனிக்குள்ள இருக்கிற ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு மேல லேட் பண்ணா என்னோட அடையாளம்தான் முதல்ல வெளியில வரும் என்று நினைத்தவன் கூடிய விரைவில் டைகர் குரூப்பில் இருக்கும் முக்கிய ஆட்களை எல்லாம் சந்தித்து இதை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டான். பிறகு சிறிது நேரத்தில் வேதிகாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் சர்வா. கேட் பூட்டியிருக்க ஹார்ன் அடித்தான். ஆனால் யாரும் வந்து திறக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் சர்வா ஹார்ன் அடிக்க தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்த வாட்ச்மேன், டெய்லி நீங்க லேட்டாதான் வரீங்க, உங்களால என் தூக்கமே கெடுது, சீக்கிரம் வரமாட்டீங்களா என்று முணுமுணுப்போடு அவனை திட்டிக்கொண்டே கதவை திறக்க சர்வா பதில் சொல்லாமல் நேராக உள்ளே வந்துவிட்டான். முக்கியமான பொருள்களை மட்டும் எடுத்து பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டவன் காரை லாக் செய்துவிட்டு வீட்டுக்குள் சென்றான். வழக்கம் போல அனைவரும் உறங்கியிருக்க, லேட்டா வரதுல இது ஒரு நிம்மதி என்று நினைத்துக் கொண்டே அறையை நோக்கிச் சென்றவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க நேராக கிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்தான். அதில் தண்ணீர் பாட்டில் எடுக்கும் பொழுது உள்ளே ஒரு பீர் கேன் இருப்பதை கவனித்தான். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள யார் இதை கொண்டு வந்து வச்சது என்று யோசித்துக் கொண்டே அதை கையில் எடுத்துக்கொண்டவன் ஃப்ரிட்ஜை மூடிவிட்டு அவன் திரும்ப, உன் கதை முடிய போகுது, பார்த்துக்கிட்டே இரு என்று பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டு சர்வா திரும்ப அங்கு தீரஜ் நின்று இருந்தான். தலையில் கையில் எல்லாம் கட்டு போடப்பட்டு இருக்க அந்த நிலையில் கூட அவனுக்கு வாய் குறைந்திருக்கவில்லை. அவனை மேலும் கீழும் பார்த்த சர்வா, பரவாயில்ல, விக்டர் நல்லாதான் அடிச்சிருக்கான் என்று மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். முன்பு கூட தன்னிடம் அவ்வப்போது பிரச்சனை செய்கிறவன் என்று லேசான கோபம்தான் இருந்தது. ஆனால் இப்போது தீரஜ் செய்திருக்கும் காரியத்தை அறிந்த சர்வாவிற்கு அவனை எவ்வளவு தாக்கினாலும் தவறே இல்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு அவனை பார்க்க, என்ன வாயே திறக்க மாட்ற என்று மீண்டும் பேச்சு கொடுத்தான் தீரஜ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, எனக்கு சரியா கேட்கல என்று சர்வா வேண்டுமென்றே கூற, உன் கதைய முடிக்க போறேன்னு சொன்னேன் என்றதும் சிரித்த சர்வா, யாரு நீயா? நீ ஒரு வேஸ்ட் பீஸு, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் தான் உனக்கு காட்டிட்டேனே என்று சர்வா கூற, அதை கேட்டு சிரித்த தீரஜ், நான் யாருன்னு உனக்கு இன்னும் முழுசா தெரியல, அதான் என்கிட்ட திமிரா பேசிக்கிட்டு இருக்க என்று சொன்னவன் சர்வா கையிலிருந்த பீர் கேனை வெடுக்கென பிடுங்கிக் கொண்டான். பாத்தியா, இதுதான் நான். இந்த பீரை எப்படி உங்ககிட்ட இருந்து புடுங்கினேனோ அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து புடுங்கி உன்னை வெளியில துரத்துவேன் என்று சபதம் போட சிரித்துக் கொண்டு, அப்படியா, உன்னால முடிஞ்சா அதை பண்ணு என்றான் சர்வா. கோபத்தில் பீர் பாட்டிலை திறந்து குடிக்க ஆரம்பித்த தீரஜ், உனக்கு வர வர வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இந்த வீட்ல தான் இருக்க போறேன், உன்னை சீக்கிரமே வெளியே துரத்துறேன் பாரு என்று சர்வாவை மிரட்டுவது போல கூற, அதற்கும் சிரித்த சர்வா, நீயே உயிருக்கு போராடி லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சு வந்திருக்க, நீ என்ன மிரட்டுறியா? நைட்டானா உனக்கு மண்டை கொஞ்சம் குழம்பிடுமோ என்று கேட்டான் சர்வா. அதில் தீரஜுக்கு கோபம் வந்துவிட தன் கையில் இருந்த பீர் பாட்டிலை தூக்கி வீசியவன் சர்வாவின் சட்டை காலரை ஒரு கையால் பிடித்து தன் அருகில் இழுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கேயே கொன்னுடுவேன் என்று மிரட்டினான். தம்பி, உன்ன மாதிரி நான் மிரட்ட மாட்டேன், நிஜமாவே அடிச்சிருவேன் என்று அவன் கையை தட்டிவிட்ட சர்வா,
ஆனா என்ன பண்றது, இந்த நிலைமையில இருக்கிற உன்னை அடிச்சா நீ மொத்தமா போய் சேர்ந்துருவியே, அதனால பாவம் பார்த்து உன்னை விடுறேன், உழைச்சு போ என்று கூறி அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டவன் நேராக தன் அறையை நோக்கிச் சென்றான். இந்த தீரஜ் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலான்னா நேரா இங்கேயே கிளம்பி வந்துட்டான் என்று எரிச்சலோடு அவன் கதவை திறக்க, அப்போதுதான் குளித்து முடித்துவிட்டு டவலோடு வெளியில் வந்த வேதிகாவை பார்த்து அதிர்ந்து போனான் சர்வா. அந்த பக்கம் வேதிகாவும் அவனை பார்த்து அதிர்ச்சியில் கத்திவிட சர்வா திரும்பிக் கொண்டான். இங்க என்ன பண்ற, இந்த நேரத்துல எதுக்கு வந்த என்று அவள் கத்த பதிலே பேசவில்லை. ஒன்னதான் கேக்குற, இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த என்று மீண்டும் கத்தினாள். அவள் பக்கம் திரும்பாமல் பெருமூச்சு விட்ட சர்வா, சாரி சாரி, எனக்கு தெரியாது, நான் எப்பவும் போல வந்துட்டேன் என்றான். பொய் சொல்லாத, நீ வேணும்னு தானே இப்ப வந்த என்று கேட்டாள். வெகு நேரம் ஆகியும் வராததால் இன்று இரவு அவன் வரவே மாட்டான் என்று நினைத்திருந்தாள். ஆனால் திடீரென குறுக்கே வந்து அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தான். அதான் சாரி சொல்றேன்ல, திரும்ப கத்திக்கிட்டு இருக்க, அண்ட் என்ன இருந்தாலும் நான் உன் ஹஸ்பண்ட் தானே, எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற என்று சர்வா நியாயம் கேட்க, வாய மூடு, ஏதாவது பேசுன அவ்வளவுதான், நான் சொல்ற வரைக்கும் திரும்பவே கூடாது என்று சொல்லிக்கொண்டே உடையை மாற்றியவள், அம்மா இவ்வளோ நேரம் எங்க போன, இப்படிதான் மிட் நைட்ல வீட்டுக்கு வருவியா என்று அவனை திட்ட ஆரம்பிக்க, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர லேட் ஆயிடுச்சு என்று பதில் சொன்னான் சர்வா. என்னது வேலை இருந்துச்சா என்று நக்கலுடன் கேட்டு சிரித்த வேதிகா, என்னமோ ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற, 10-20 கம்பெனி வச்சு நடத்துறவங்க கூட உன்ன மாதிரி சீன் போட மாட்டாங்க, உனக்கு என்ன மனசுல பெரிய புரோட்டான் கம்பெனியோட ஓனர்னு நினைப்போ என்று கேட்டவள், ஆமா அந்த கம்பெனி ஓனர் பேரு என்ன சொன்னாங்க என ஒரு நொடி யோசிக்க, டைகர் என்று அவளுக்கு எடுத்துக் கொடுத்தான் சர்வா. எஸ், உன் மனசுல என்ன நீதான் டைகர்னு நினைப்பா என்று அவள் கேட்க, அதற்கு பதில் சொல்லாதவன், நீ ட்ரெஸ் மாத்தி முடிச்சிட்டேனா சொல்லு, நான் திரும்பணும் என்று கூறினான். மாத்தியாச்சு மாத்தியாச்சு என்று வேதிகா சொன்னதும் நிம்மதி அடைந்தவன் திரும்பி அவளை பார்க்க மீண்டும் விட்ட இடத்திலிருந்து கேட்டாள். அதை கேட்டு சிரித்தவன், நீ என்ன அடிக்கடி இப்பெல்லாம் டைகர் பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, அவரை பத்தி உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் திருப்பி கேட்க, ஜெனரல் நாலேஜ் என்று சிலுப்பிக் கொண்டாள் வேதிகா. அதை ரசித்து பார்த்தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு டைகரோட சீக்ரெட்ஸ் கூட தெரியும், உனக்கு தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்க, அதில் சுவாரஸ்யமாக அவளை பார்த்தவன், என்ன சீக்ரெட் என்று ஆவலாக கேட்டான். அந்த டைகர் பெரிய மாஃபியா கேங்கோட தலைவனா, 2 நாள் முன்னாடி தாத்தா பர்த்டே அப்போ தீரஜ அடிக்க வந்தான் இல்ல ஒரு ரவுடி, அவன் கூட டைகருக்கு கீழே ஒர்க் பண்றவன்னு பிரவீன் சொன்னான் என்று வேதிகா சொன்னதும் சர்வாவின் முகம் மாறியது. பிரவீனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அவன் என்ன பெரிய இவனா என்று சர்வா கேட்க, ஆமா பிரவீன் பெரிய ஆளுதான், அவனுக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன் மாஃபியா ஆட்கள் எல்லாரையுமே தெரியும், அதனால அவனுக்கு இந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சிருக்கு என்று வேதிகா பதில் கூற, ஓஹோ என சாதாரணமாக கேட்டுக்கொண்டான் சர்வா. அப்புறம் இன்னொரு விஷயம், தாத்தா கொடுத்த ஆஃபருக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் என்று வேதிகா சொன்னதும் புருவம் உயர்த்தி அவளை பார்த்த சர்வா, திடீர்னு உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு, எதுக்கு நீ ஓகே சொன்ன என்று கேட்டான். அவனை முறைத்த வேதிகா, என்ன நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஏன் நான் ஓகே சொல்லக்கூடாதா என்று திருப்பி கேட்டாள். அப்படி கேட்கல, மறுபடியும் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், சோ முடிஞ்ச வரைக்கும் கவனமாயிரு, இப்போதைக்கு தீரஜ் ஆபீஸ் வரமாட்டான், இருந்தாலும் அவன்கிட்ட எதுவும் வச்சுக்காத என்று சர்வா யோசனையுடன் சொல்ல, வேதிகா அவன் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினாள். அவன் சொல்வது உண்மையாக போகிறது என்று தெரிந்திருந்தால் இப்போது அவன் சொல்லும் அனைத்தையும் கேட்டிருப்பாளோ என்னவோ. பிறகு வேதிகா கட்டிலில் சென்று படுத்துவிட, சர்வா குளியல் அறைக்குச் சென்று குளித்துவிட்டு உடை மாற்றி வந்தவன் தானும் உறங்கினான். காலை வெகு சீக்கிரமாகவே எழுந்த சர்வா வீட்டிலிருந்து கிளம்பினான். தீரஜ் முகத்தை விடிந்ததும் பார்ப்பதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. அதனால் பிரேக்ஃபாஸ்டை வெளியில் எங்காவது சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்து கிளம்பிவிட்டான். பின் நேராக ஆபீஸ் வந்த சர்வாவிற்கு அப்போதுதான் நேற்று ஆபீஸில் நடந்த குளறுபடிகள் ஞாபகம் வர, யாரோ என்னோட கிளையண்ட் எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பி விடுறாங்க, அது யாரு என்று யோசனையுடன் தனது கேபினை நோக்கிச் சென்றான். அவன் கேபினுக்குள் நுழைவதற்கு முன்னர், சார் என்று பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். மாயா அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்து, சார் உங்ககிட்ட உடனே பேசணும்,
ரொம்ப அர்ஜென்ட் என்று பதட்டத்தோடு கூற, கேபினுக்கு வாங்க என்று தலையாட்டி விட்டு சர்வா முன்னால் செல்ல, அடுத்து அவனிடம் ஓடி வந்தான் அவனது ஆபீஸில் வேலை செய்யும் ராகேஷ். சார், ஒரு பிரச்சனை என்று அவனும் சொல்ல, அவன் முகத்தை பார்த்து மாயா அதிர்ச்சியுடன், இன்னொரு பிரச்சனையா என்று கேட்டாள். இருவரையும் மாறி மாறி பார்த்த சர்வா, என்ன விஷயம்னு சொல்லுங்க என்று கூறினான். சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, கேபினுக்குள்ள போய் பேசலாமா என்று கேட்டான் ராகேஷ். தலையாட்டிவிட்டு இருவரையும் அழைத்துக் கொண்டு கேபினுக்குச் சென்றான். பிறகு என்ன பிரச்சனை என்று விசாரிக்க, சார், நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போக பார்க்கறாங்க என்று கூறியதும் லேசான அதிர்ச்சியோடு அவனை பார்த்த சர்வா, என்ன ரீசன் என்று கேட்டுவிட்டு, நமக்கு இன்வெஸ்டர்ஸ் வேணுமா, எனக்கு தேவையில்லையோன்னு தோணுது, நாம எதுக்காக நம்ம கம்பெனி ஷேர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் என்று கேட்டான். சார், அது நான் தான் கம்பெனி ஷேர்ஸை டிவைட் பண்ணா அட்லீஸ்ட் நம்ம கம்பெனி பேரு எல்லாருக்கும் தெரிய வரும்னு பண்ணேன். என்னதான் நம்ம டைகர் கம்பெனிக்கு கீழே இருந்தாலும் நம்ம கம்பெனி பத்தி யாருக்குமே தெரியல. இது மூலமா நமக்கு பேர் கிடைக்கும்னு நினைச்சா இப்ப இதுவே பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு என்று கவலையுடன் ராகேஷ் கூற, ஓஹோ, அப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு இது டைகர் கம்பெனின்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாங்களா, தெரியாம பண்ணாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்க பணம் எல்லாம் இப்ப டைகர் கம்பெனியில இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை விட்டு போக மாட்டாங்க, கரெக்டா என்று சர்வா யோசனையுடன் கேட்க, உடனே முந்திக் கொண்டு வந்த மாயா, கரெக்டா சொன்னீங்க சார், ஆனா குயின்சி மேம் அதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. நம்ம கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனிங்கிறதுனால இது டைகரோட கம்பெனின்னு சொல்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அதான் இப்ப பிரச்சனை என்று கூறியதும், ஆனா மத்த கம்பெனி சப்போர்ட் பண்ணாதானே இந்த கம்பெனி வளர முடியும், சின்ன கம்பெனின்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சா எப்படி இது பெரிய கம்பெனி ஆகும் என்று கேட்ட சர்வா, இட்ஸ் ஓகே, நமக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரும் தேவையில்லை, நாமளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்று இறுதியாக கூறிவிட்டான். சார், நாமளே வேணும்னு சொன்னாலும் இனிமே அவங்க வரமாட்டாங்க, நம்ம கம்பெனி சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவே நீங்க புரோட்டான் கம்பெனியை பாருங்க, இன்வெஸ்டர்ஸ் போடுற பணத்தை விட டபுள் டைம்ஸ் அவங்க ப்ராஃபிட் பண்றாங்க, அதனாலதான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றாங்க என்று குற்றம் சொல்லும் விதமாக சொன்னாள் மாயா. அதை கேட்டு யோசனையுடன் தலையாட்டிய சர்வாவிற்கு திடீரென ஒரு ஐடியா தோன்றியது. அதை அவன் சொல்வதற்குள், சார், நீங்க இன்வெஸ்டர்ஸை எல்லாம் மீட் பண்ணி ஒரு முறை பேசுனீங்கன்னா அவங்க இங்கேயே இருக்க வாய்ப்பு இருக்கு என்றான் ராகேஷ். தனது நாற்காலியில் அமர்ந்த சர்வா, நீங்க சொல்ற மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம், ஆனா அவங்க கிட்ட கெஞ்ச மாட்டேன், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லைனா போகலாம், தேவைப்பட்டா நாம வேற இன்வெஸ்டர்ஸை கண்டுபிடிச்சுக்கலாம் என்று கூறிய சர்வா, கூடவே புதுசா வர இன்வெஸ்டர்ஸ் இதை விட நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு என்றான். மாயாவிற்கு சர்வா சாதாரண ஆள் இல்லை என்ற புரிதல் இருந்ததால் நிச்சயம் அவன் சொல்லும் இந்த திட்டத்தில் எந்த பிரச்சனையும் வராது என்று நம்பினாள். ஆனால் ராகேஷ் சர்வா கூறியதில் குழம்பிப் போய், சார், அப்படியெல்லாம் பண்ணா பிரச்சனை நமக்கு தான் என்று கூறினான். ஆனால் சர்வாவோ, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரே வாரத்துல எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன், பட் நீங்க சொன்னதுக்காக மீட்டிங் ரெடி பண்ணுங்க, உங்களுக்கு திவ்யா ஹெல்ப் பண்ணுவாங்க என்று கூற, சரி என்று தலையாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான் ராகேஷ். உடனே, சார், இப்ப நான் பிரச்சனைய சொல்லவா என்று மாயா ஆரம்பிக்க, அதற்குள் வேகமாக வெளியிலிருந்து கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு, கமன் என்றான் சர்வா. பதட்டத்துடன் உள்ளே ஓடி வந்த திவ்யா, சார், இன்னொரு பிரச்சனை என்றாள் கைகள் நடுங்க. மாயாவும் திவ்யாவும் சொல்லப் போகும் பிரச்சனைகள் என்ன? சர்வா எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.